மலான் டே இன் மை லைஃப் இது ஷாப்பிங் vlog பார்ட் 2 பார்த்துடலாமா? Assalamu alaikum, welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. இந்த இது ஷாப்பிங் vlogல வந்துட்டு முக்கியமா ஜென்ட்ஸ்க்கு நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் ஹைலைட் பண்ணி. அண்ட் வந்து ஹோல் ஃபேமிலியுமே வந்து எந்த ஷாப் விசிட் பண்ணா வந்து நம்ம எல்லாமே டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் இல்லைங்க, சம்மர் டைம் வருது, ஹஜ் பெருநாள் வருதுன்னு எல்லா டைம்லயுமே வந்து இந்த ஷாப்ஸ்ல வந்து எப்பவுமே அவைலபிளாவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷாப் பத்தி இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு என்னோட டே இன் மை லைஃப்ல எப்பவுமே இஃப்தார் ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து வீட்லயே தானே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு தடவை வந்து இஃப்தார் பாக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நெல்லை கருப்பட்டி காஃபி வந்து விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜிடேரியன் அப்படின்றது எங்களுக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ நாங்கள் வந்து பிரியாணி ப்ளஸ் நோம்பு கஞ்சின்ற மாதிரி இஃப்தார் பாக்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது இதுதான் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ நாங்கள் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வாங்கலான்னு போனோம். ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஒன்ஸ் கேட்போமேன்னு கேட்டோம். பார்த்தா வெஜ்ஜு பிரியாணின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நமக்கு இன்னைக்கு ரஜுக்கு அதுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நோம்பையும் திறந்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கிறது இந்த கார்மெண்ட் ஷாப் தாங்க. அல் ஹரம் அல் மேசின்னு சொல்லிட்டு இது வந்து ஷார்ஜால தான் இருக்குது. ஸோ லொக்கேஷன் வேணும்னாலும் நான் வந்து நேமோட வித் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஃபேமிலியோட வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லாமே வந்து ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸஸாக இருக்கும். அண்ட் நிறைய வந்து இந்த நம்ம ரஃப்யூஸ் ட்ரெஸ்லாம் எடுப்போம்ல, இந்த சம்மருக்குன்னே தனியாக ட்ரெஸ் எடுப்போம், நம்ம வந்து லைட் வெயிட்டாக அந்த மாதிரிலாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே நிறையா இங்கேருந்து தான் மேக்ஸிமம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து ப்ரைஸ் வச்சு விற்கிறாங்க வெளியிலலாம். இது வந்து ஒரு கார்மெண்ட்ஸ், இங்கே தான் வந்து ப்ரிப்பேரும் பண்ணுறாங்க சேல்ஸும் பண்ணுறாங்கன்றதுனால ஓரளவுக்கு ப்ரைஸ்லாம் வந்து வேல்யூபிளாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் இங்கே ஒன்ஸ் விசிட் பண்ணுவேன். அண்ட் வந்து இந்த மாதிரி ஈது ஷாப்பிங்க்குன்னு வந்து விசிட் பண்ணுவேன். இடையில நான் வந்து விசிட் பண்ணது கிடையாது, பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இந்த ஷாப்பு. அதனால நான் இந்த டைமில் விசிட் பண்ணும்போதே எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் ஓரளவுக்கு. டீஸ்க்கு ஒரு 4-5 ஷாப் கிட்ட விசிட் பண்ணோங்க. அதில் வந்துட்டு ரொம்ப எனக்கு பெஸ்ட்டாக பட்டது இந்த ஷாப் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக போடுற ட்ரெஸ் தான், வந்து 10 grams 16 grams விற்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக இயர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3.5 years 5.5 years இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ நம்ம சைஸில் வந்து சாக்ரிஃபைஸே பண்ணிக்க தேவையில்லை, அந்த மாதிரி கரெக்டான அக்யூரேட்டான மேட்சிங்காக கூட இங்கே அமையும். குட்டீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் மெயினாக வந்து கேர்ள் பேபிஸ்க்கெலாம் உள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டார்டிங்கே வந்து 50 grams, அதுக்கும் மேலே 100 above அப்படிதான். இங்கே வந்து நல்ல லெஸ் ப்ரைஸ்லேயே வந்து சூப்பரான டிசைன்லலாம் நல்ல நல்ல கிளாத்லாம் கிடச்சி நல்ல ட்ரெஸ்லாம் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். நாங்கள் வந்து நிறைய விசிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து தான் குட்டீஸ்க்கு நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனோம் எல்லாருக்குமே. பாயாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், இங்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 40 gramsலேருந்தே மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி சிங்கிளாக வந்து ஹேண்ட் ஒர்க் மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி அபாயாஸ்லாம் ஒரு டைப்பு, சும்மா எம்ப்ராய்டரி மட்டும் வேணும், பிரிண்டடாக மட்டும் வேணும், அந்த மாதிரி நிறைய அபாயஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கும். பட் எல்லாமே 40 grams கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்தாப்புல ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இங்கே இருக்கும். அபாயாஸ் எல்லாமே 40 கொடுத்தானா எங்கே போகிறது சொல்லுங்கள். ஹேண்ட் ஒர்க்கு பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் இருக்குமோ அது மாதிரி அரபிக் ஃபார்மேட்லேயுமே வந்து நிறைய அபாயாஸ் இருந்தது. அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குமே ஹேண்ட் பேக்கு, பர்ஸு, ஷூஸு, அதுக்கப்புறம் இங்கே பர்ஃப்யூம்ஸு, அத்தரு, அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் நிறைய ப்ரைஸ் இருக்கும்ல, அதெல்லாமே இங்கே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு ஏதாவது லாங் ஸ்லீவ் மாதிரி நான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் லாங் குர்த்திஸ் மாதிரி பார்ப்பேன். ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல லாங் மேக்ஸி, லாங் குர்த்திஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து போடுவீங்க, அந்த மாதிரி டைப் தான் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஷாப் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இங்கே நிறைய அந்த மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் இருக்குமே. என்ன ஒன்று, சைஸ் மட்டும் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே தெரியாது. நம்ம வந்து எல் சைஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவோம், பட் அதுவே நமக்கு லூஸாக இருக்கும். அண்ட் இங்கே ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, நமக்கு வந்து ட்ரையல் ரூமே வந்து நமக்கு இங்கே கிடையாது. அதுதான் ஒரு பெரிய மைனஸே. நம்ம வந்து போட்டும் பார்க்க முடியாது. போட்டு பார்க்குறதா வந்து மேலேயே அப்படியே நம்ம போட்டு பார்த்துக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். பேர்லாம் இருக்கும், பட் ட்ரையல் ரூம் இல்லை. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இப்போ ரிட்டர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா வித்தின் 3 daysக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த இது நம்ம எடுத்துகிட்டு போனாலும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாத்ஸில்
அதே மாதிரி 7 to 14 டேஸ்க்குள்ள நம்ம வந்து மாத்திக்கணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும்னாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவே இங்க அவைலபிளா இருக்கும். அபாயாஸ்க்கு மட்டும் இல்லாம நம்ம வந்து நார்மலா இந்த சுடிஸ்க்கு அதுக்கப்புறம் நைட்டிக்கெல்லாம் கூட போட்டு போடல மேல. அந்த மாதிரி இந்த நம்ம மேக்ஸி ட்ரெஸ் எடுத்திருந்தாலும் லாங்கா எடுத்திருந்தாலும் அதுக்குமே நம்ம செல்வார் தேடுவோம்ல, அதெல்லாம் இங்க ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ அங்க இருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜென்ஸ் ஷாப்பிங்காக வந்தாச்சு. அஜ்மான்ல ஃபேஷன் ஜோன்னு சொல்லிட்டு, இது வந்து நாங்களே இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணோம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குன்றதே தெரியாது சொல்ல போனா. நாங்க வந்து வேற ஒரு ஷாப் தேடி போயிட்டு இருந்தப்போ வழியில இதை பார்த்தோம். சரி உள்ள போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ, ஐயோ இது என்னப்பா இது எல்லாமே இவ்வளோ ப்ரைஸா இருக்கு, எல்லாம் 60 dirhams 70 dirhams அந்த அபோவாவே இருக்கே, வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல போய் பார்த்த உடனே அப்படிதான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் பேக் சைடு உள்ள அப்படிலாம் போய் பார்த்தப்ப கேப்ல வந்து அந்த மாதிரி 30 dirhams 40 dirhams அந்த மாதிரிலாம் வந்து ஷர்ட்ஸ் அவைலபிளாவே இருந்தது. நம்ம வந்து ஜென்ஸுக்கு மேக்சிமம் கம்மியா அமையும்ன்றது சரித்திரமே கிடையாதுன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு யூஏஇல. 4 ஷர்ட்ஸ் வந்து 100 dirhams தான், 5 டிஷர்ட்ஸ் வந்து 100 dirhams தான், 4 பேண்ட் வந்து 100 dirhams தான். அந்த மாதிரிலாம் நம்ம பாக்குறோம் நிறைய ஷாப்ஸ். ஆனா அது வந்து நமக்கு அக்யூரேட்டா ஃபிட் ஆகாது. முக்கியமா என் ஹஸ்பண்ட்க்கு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நல்ல ஃபிட் ஆகாது. ஒண்ணு கை குட்டையா இருக்கும், இல்லைன்னா வந்து ஹிப் கிட்ட லூஸ் கொடுக்கும், இல்ல கரெக்டான சைஸே தெரியாது, மெஷர் பண்ணவே முடியாத மாதிரி செட். பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஃபிட்டா இருக்கு. ஸ்லிம் ஃபிட்னா அதுக்கு தகுந்தாப்புல இருக்கு, நார்மல் ஃபிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜிம் பாடிஸ் எல்லாம் போடுவாங்கல்ல அவங்களுக்குன்னு ஒவ்வொரு பக்கமும் செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க ஃபுல்லா. ஷர்ட்ஸ் எல்லாம் நல்ல கலெக்ஷன்ஸ், நல்ல கலர்ஸ். நம்ம தேடி பார்க்கணுங்க. உள்ள போய் பார்த்தோம்னா நமக்கு 30 dirhamsக்கு கூட நல்ல ஷர்ட்லாம் கிடைக்குது. அப்படிதான் நாங்க பார்த்தோம். அதே மாதிரி பேண்ட்டும் சரி, நல்ல நல்ல நார்மல் பேண்ட்ஸும் சரி, இந்த மாதிரியான ஜர்கின் பேண்ட், அதுக்கப்புறம் ரொம்ப இந்த ஃப்ளோட்டிங்கா போடுவாங்கல்ல அந்த மாதிரியான பேண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிசைன் வச்ச மாதிரி எல்லாமே நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து இங்க ஜென்ஸுக்கு இருந்தது. அதே மாதிரி பிராண்டட் ஷூஸா இருக்கட்டும், நம்ம நார்மல் யூஸ் போற ஷூஸ், ஸ்போர்ட்ஸ் ஷூஸ், ஃபார்மல் ஷூஸ், அந்த மாதிரி நிறைய ஷூஸ் ஐட்டமே இங்க வந்து, ஆனா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸா இருக்கு. அதே மாதிரி அப்ஸ்டேர்ஸ்ல வந்துட்டு உமன்ஸ்க்கும் கிட்ஸ்க்கும் வச்சிருக்காங்க, அண்ட் இந்த காஸ்மெட்டிக்ஸும் கொஞ்சம் வச்சிருக்காங்க அப்ஸ்டேர்ஸ்ல. டவுன் ஸ்டேர்ஸ் ஃபுல்லா வந்து ஜென்ஸுக்கு தான், ஜென்ஸுக்கு ஃபுல்லா தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்க இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அல்ஹரம், அங்க இருந்து வந்து குட்டீஸ்க்குரிய அந்த சேம் ட்ரெஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணது இங்க வந்து நாங்க வந்து 50 கிட்ட வாங்கினேன், 49 சம்திங் வாங்கினேன். இங்க வந்து 70 அபோவ் போட்டிருந்தாங்க. அதே சேம் அதே கிளாத்து அதே டிசைன்ல உள்ளதை இங்க பார்த்தோம். கிட்ஸ்க்கும் உமன்ஸுக்கும் வந்துட்டு நான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இந்த ஷாப். வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம், இல்ல பிராண்டடா இருக்கு நல்ல கிளாத்தா இருக்குன்னா நீங்க வாங்கிக்கலாம். போய் தேடி பாருங்க வேணும்னா கிடைக்குதான்னு. நான் நிறைய இங்க பார்க்கல, ஜென்ஸுக்கு தான் மேக்ஸிமம் பார்த்தேன். அப்படியே நம்ம வந்து ஃபுட்வேர் செக்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல இந்த காஸ்ட்லியான ஸ்லிப்பர்ஸ் அதுக்கப்புறம் ஷூஸ் தான் நிறைய இருந்துச்சு. இதுலயும் வந்து நம்ம கொஞ்சம் தேடி பார்த்தோம், ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாவே கிடைச்சிச்சு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம பொண்ணுங்களுக்கு இந்த பெட்டிக்கு போடுவோம்ல அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்புறம் புது பொண்ணு இல்ல, அதுக்கப்புறம் ரொம்ப அந்த கிராண்டான ஃபங்க்ஷன் போற மாதிரி அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தது. என்னோட சன்னும் வந்து எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தாரு, அதெல்லாம் நல்லா ஸ்டோன்ஸா இருக்கும். முக்கியமா இந்த வீடியோல வந்து நான் வீடியோட எண்டில் எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்றதை வந்து நான் உங்களுக்கு பொறுமையாவே காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 5 dirhams மட்டும் போட்டிருந்தான். ஒரு செக்ஷன் ஃபுல்லாவே வந்து எது எடுத்தாலுமே 5 dirhams அந்த மாதிரி போட்டிருந்தான். நான் கூட எங்க ஒர்த்தாவா இருக்க போகுது அந்த மாதிரி நினைச்சிட்டு தான் போனேன். பட் ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு ஒர்த்தா இருந்தது. இந்த மாதிரி பிளேட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நல்ல இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, நல்ல செராமிக்ங்க, நல்லா கனமா இருந்தது தூக்கும் போதே. அதே மாதிரி இந்த பவுலும் சரி நல்ல செராமிக், நல்ல கலர்லாம் நல்லா சூப்பரா இருந்தது. ஜூஸ் கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ட்ரெண்டிங்காக டிசைனிங்காக வேணுன்ற மாதிரியான கிளாஸஸ் ஐட்டம், அப்புறம் ஜாரு ஜக்கு மக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து 5 dirhams தான். நீங்கள் இங்கே வந்து எதை எடுத்தாலுமே செட்டு வந்து 5 dirhams அந்த மாதிரி இருந்தது. ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், நீங்களுமே நிறையா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃப்ரூட் பேஸ்கெட்டாக இருக்கட்டும், வெஜிடபிள் பேஸ்கெட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே நல்ல டிசைன்ஸு நல்ல நல்ல கலர்ஸ்லாம் நிறையா பார்த்தேன் இங்கே. எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, எல்லாமே 5 dirhams. ஸோ நமக்கு சம்மர் நெருங்கிட்டே இருக்கு, நிறைய பேர் கூலர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, இங்கே யூஏஇல யூஸ் பண்ணலாட்டினா போச்சு நமக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே 5 dirhams, நல்ல பிராண்டட் மாதிரி இருந்தது. அதே மாதிரியே பர்ஃப்யூம்ஸ், இப்போ ஊருக்குலாம் போகிறோம் வாங்கிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பர்ஃப்யூம்ஸ் வாங்கிட்டு போகலாம். ஓரளவுக்கு பிராண்டடான பர்ஃப்யூம்ஸே இருக்கு. அதுக்கப்புறம் செட்டு காம்போன்னு சொல்லிட்டு எல்லாமே 5 dirhams தான். ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருந்தது அதெல்லாம். இப்போ நீங்கள் இந்தியா விசிட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் இந்த எக்ஸ்போ ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர் விசிட் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறையா நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஸ் ஐட்டம். ஸோ ரொம்ப எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ட்ரெண்டிங்கான டிசைனாக இருந்தது. எனக்கு வந்து அதோட ஸ்டிச்சிங் எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் இதில் எதுவும் யூஸ் பண்ணலை, வாங்கவும் இல்லை. ஜஸ்ட் நான் போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபஸ்ட் டைம் தான் போயிருந்தப்ப எனக்கு ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்தது, பிடிச்சிருந்தது. நிறைய ஐட்டங்கள் நம்ம எடுக்கிற மாதிரியான ஐட்டங்களும் நிறையா இருக்குது. பட் இந்த பர்ஸ், அதுக்கப்புறம் பேக், இதுக்கெலாம் வந்து நம்ம கேரண்டி கொடுக்க முடியாதுல்ல. நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லபடியான ப்ரைஸில் போயிட்டு எடுக்கிறோம், அதுவே சம்டைம்ஸ் வந்து நமக்கு கொளாராயிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு வைக்கிறது, அப்புறம் டின்னர் செட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம். அப்புறம் இந்த மாதிரி சூட் கேசஸ், சும்மா ஸ்மால்லேருந்து பெருசு வரைக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இது எல்லாமே ஓரளவுக்கு ப்ரைஸ் இருந்தது. பட் இது எல்லாமே 5 கிராம்ஸ் கிடையாது. நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேங்க அந்த ஷாப்லேருந்து. இது வந்து அவுட் சைடு நான் வந்து எக்ஸ்போவில் பார்த்துட்டு போனப்போ இந்த லாங் பில்லோஸு, இந்த ஷூட் கேசஸ் எல்லாமே வந்து நிறைய அவைலபிளாக இருந்தது. யூனிக்கான ஐட்டம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய அந்த எக்ஸ்போ சென்டரில் பார்த்தோங்க. இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நான் என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்றத நான் பெட்டில் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ 1 பை 1 நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வந்து வாங்கின ட்ரெஸ்ஸை நான் வந்து ஒன்றொன்னாவே உங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ் ட்ரெஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வந்து குட்டீஸ்க்காக வாங்கினேன், மச்சான் பொண்ணுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி இன்னொன்று குட்டி பேபி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் இதே மாதிரியே வாங்கியிருந்தேன். அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டதுனால என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. இன்ஷால்லா ஈதுக்கு போட்டிருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்து, இதுல வந்து நான் வீடியோவை காமிச்சிருப்பேன்ல, ஹரம் காமிச்சிருப்பேன்ல, கார்மெண்ட்ஸ் அங்கேருந்து தான் எடுத்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, லைட்டாக ப்ளூ மாதிரி தெரியுது. இது வந்து ஆனால் ஆக்சுவலி க்ரீன் கலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஸ்மார்ட் பேபியில் வாங்கியிருந்தேன். இது எப்படின்னா 2 டிஷர்ட் இருக்குது, 2 டிஷர்ட்டு, அதே மாதிரி அதுக்கும் ஒரே ஒரு பேண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவுமே வந்து மச்சான் பையனுக்காக எடுத்திருந்தேன். இப்போ ரீசெண்டாக பிறந்திருக்க பேபி 4 months கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேபிக்காக எடுத்திருந்தேன் இந்த செட்டும். இது ரெண்டுமே ஸ்மார்ட் பேபியில் நான் சொல்லியிருந்தேன் 40 கிராம்ஸ் கிட்ட வரும், ஆனால் நமக்கு 50% ஆஃபர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே எடுத்திருந்தது. இது நல்லா இருந்தது. ரொம்ப கிளாத் ரொம்ப சாஃப்டாக, குட்டீஸ்க்கு போடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும்போது அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழுகாமல் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு கந்தூரா மாதிரி நான் எமராத்தி ட்ரெஸ் மாதிரி வாங்கியிருந்தேன். ப்ளஸ் அதுக்கு வந்து கந்தூரா போட்டுட்டு ஓவர் கோட்டில் வந்து நம்ம சும்மா ஓவர் கோட் போடுவோம்ல, அந்த மாதிரி ஓவர் கோட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் நான் வாங்கலை. எனக்கு வந்து சேமாக 2 பேருக்கும் சைஸ் கிடைக்காதனால வாங்கலை. ஸோ அதுவும் வாங்கிட்டு செட் ஆகிடுச்சால இதுக்கு உங்களுக்கு போட்டு காமிச்சு ஃபோட்டோ வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பசங்களுக்கு நான் ஒரே மாதிரி வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து அந்த ஹரமில் தான் வாங்கியிருந்தேன், கார்மெண்ட் சொல்லியிருந்தேன்ல அங்கே தான். எப்போவுமே நான் பசங்களுக்கு வாங்கும்போது 2 பேருக்கும் சேமாக வாங்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே சண்டை வருது, எனக்கு நல்லா இல்லை, எனக்கு அது பிடிக்கல, அந்த மாதிரி. அதனால சேமாகவே வாங்கிடுறது. இதுவும் அதே மாதிரி தான் குட்டீஸ்க்கு தான் ஷேர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ போயிருந்தேன் இல்லையா, அங்கே 10 கிராம்ஸ் தான் போட்டிருந்தான். நல்ல காட்டன்ப்பா, சூப்பரான காட்டனாக இருந்தது. சூப்பரான காட்டன், வெயிலுக்கு இனிமேல் வரதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் பிளாக் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அதில் தான் எனக்கு கொஞ்சம் செட் ஆனிச்சு. இந்த மாதிரி பனியன் கிளாத் மாதிரி இருக்குது, அதில் வந்துட்டு ஹேண்ட் இருந்தது. நல்ல சூப்பரான காட்டன், நல்லா இருந்தது. 10 கிராம்ஸ்ன்ற போது ரொம்ப ஒர்த்தாகவே இருந்தது. என்னோட மச்சான் பையன் ஒருத்தர் இருக்காரு, ஃபர்ஸ்ட் சன், அவருக்கும் அதே மாதிரி தான். இவங்க பசங்க 3 பேருக்கு எப்பவுமே நான் ஒரே மாதிரி தான் வாங்குவேன், அந்த மாதிரி வாங்கியாச்சு. அவருக்கும் இதே மாதிரி ஒரு இது நான் காட்டினேன் இல்லையா, அந்த செட்லேயும் ஒன்று அப்படியே அவருக்கும். மச்சான் ஒய்ஃப் வாங்கிட்டு வந்தாங்க, பசங்களுக்கு சேமா போட்டுக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா லூலுவோ நெஸ்டோ சொல்லியிருந்தாங்க. நெஸ்டோ போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருந்தது ரெண்டுமே. நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட்க்கு வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பேண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பேண்ட்டுக்கு மேட்சாக இந்த ஷர்ட்டு. ஸோ இந்த ஷர்ட்டுக்கும் இதுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும்னு எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு சூப்பராக. அங்கே ட்ரையல் பார்த்ததே. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நெஸ்டோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே நெஸ்டோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு பேண்ட்டு மேட்சாக எடுத்தாச்சு. இந்த ஷர்ட்டுக்குமே இந்த மெரூனுக்கு அந்த கிரே செட் ஆகும் இல்லையா, ஸோ அதுக்கு அது இதுக்கு இதுன்ற மாதிரி செட்டாக எடுத்துக்கிட்டோம். வந்து நான் ஊர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வெறும் டாப் மட்டும் 650 சம்திங் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃப்ரண்ட்டில் மட்டும் ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கும். இது எல்லாமே நல்லா அந்த பட்டு டைப் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹேண்ட்லேயும் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஊரில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுவுமே வந்து 800 சம்திங் தான். பெல்ட் டைப் வந்துருக்கும்ல, அந்த மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும். பேண்ட்டும் ஷாலும் தேடிட்டு இருந்தேன். இது ரெண்டுக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரே காம்பினேஷனாக செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இது வரைக்கும் வரும். அதே மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கிறதா இருந்தால் நாட் போட்டுக்கலாம். இதுக்கு மேட்சிங்காக தான் வந்து பேண்ட் லெகின்ஸ் எடுத்திருந்தேன். இது சொல்லியாகணும், வெறும் 10 கிராம்ஸ் தாங்க இந்த பேண்ட்டு. என்ன பர்பிள் கம்பெனி, வெறும் 10 கிராம்ஸ் தான். நெஸ்டோவில் ஆஃபர் போட்டிருந்தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல கிளாத்லாம் நல்லா அப்படி இழுத்து போட்டுக்கலாம், நல்லா போட்டு அடிக்கலாம், அந்த மாதிரியான கிளாத் சூப்பராக இருந்தது. அதில் வந்து நான் சரி 3 பேண்ட்டாக எடுத்துப்போம்
நமக்கு எப்படி தேவைப்படும் செட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேண்ட் எடுத்துட்டு வந்தாச்சு. அதில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவுமே கார்மெண்ட்ஸில் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இது எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் எல் சைஸ் எடுத்துகிட்டு வந்துமே பத்தலை எனக்கு. இன்னும் எம் தான் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து கொஞ்சம் தாராளமாகவே இருக்கும். அங்கே எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் சைஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு எல் எடுத்துகிட்டு வந்துமே பத்தலை. நான் வந்து நார்மலாக எல் யூஸ் பண்ணுறதுமே எனக்கு பத்தலை உடம்புக்கு. நாட் மாதிரி இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சுருக்கிக்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலுமே எனக்கு அது உடம்பு இன்னும் கம்ஃபர்டபுளாக இல்லை. 14 டேஸ்க்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க பில்லிங்கில். ஸோ பண்ணிடலாம், பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஈதுக்கு போடுறதுக்காக வாங்கியிருந்தேன். மல்டி கலர்ஸில் வாங்கிட்டோம்னா நம்ம எந்த கலருக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இன்னும் நான் அந்த டாப்ஸில் எதுவும் இன்னும் போடுறதுன்னு இன்னும் செலக்ட் பண்ணல. இன்ஷால்லா நான் ஈத் வீலாக் போடுவேன். ஸோ அதில் வந்து எல்லாமே ஷேர் பண்ணுறேன். என்ன டாப் நான் யூஸ் பண்ணியிருந்தேன், நாங்கள் ஃபேமிலியாக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஈத் வீலாகில் ஒரு தோடு அட்டாச் ஆகி வந்துருச்சு, நல்லா இருந்தது. 20 கிராம்ஸ். இதுவுமே இது 2 கிராம்ஸ் தான். இது வந்துட்டு எக்ஸ்போ போயிருந்தப்போ நான் எடுத்து வச்சிருந்தேன். இது மாதிரி ஒரு 2-3 ஸ்டெட் எடுத்து வச்சிருந்தேன். பட் டக்குன்னு கிடைக்கல. நம்ம வாங்கிட்டு வர திங்ஸ்லாம் வந்து அலைன் பண்ணுறதுக்கே ஒரு டைம் செட் ஆகும் இல்லையா. நான் இன்னுமே எங்கெங்கே வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஆக்சசரிஸ், அப்புறம் ஹோம் அப்ளையன்சஸ் கொஞ்சம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்னும் எதை எங்கெங்கே நான் வச்சிருக்கேன்றதே எனக்கு தெரியல. வந்து எந்த கபோர்டில் எந்த ஸ்பேஸில் இடம் கிடைக்குதோ டக்கு டக்குன்னு எடுத்து வச்சிருது. வெளியே மட்டும் வச்சுக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அதனால அந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன். இனிமேல் தான் பார்க்கணும் அதெல்லாம் இல்லையா. பிராண்டோட இருக்குது, பிராண்டட் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து லிப் கிளாஸ் ஒன்று வாங்கியிருந்தேன், மேக்கியாக்குன்னு சொல்லிட்டு அந்த பிராண்டில். அதே மாதிரி ஐப்ரோ பென்சில் அதுவும். அதுக்கப்புறம் இந்த வாட்ச் வந்து நான் நெஸ்டோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, வருஷம் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி நான் காலேஜ் படிக்கும்போது யூஸ் பண்ணது வாட்ச்லாம். ரொம்ப நாள் ஆச்சு, சரி வாட்ச் யூஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்தது. சூப்பராக உள்ளுக்குள்ள பார்க்குறதுக்கே பிளாக்ல அந்த கோல்டு அந்த மெட்டல் வந்துட்டு உள்ளலாம் செப்பரேட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஷாப்பிங் விலாகில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய வந்து விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ நான் எந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஷாப் பண்ணேன் அண்ட் உங்களுக்கும் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் எப்படி பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து யாருக்காவது அனுப்பணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இது ஷாப்பிங் விலாக் பார்ட் 1 போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது கேட்கணுன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நானும் ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய விஷயங்களும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். கோல்ட் அண்ட் காஃப்னால ரொம்பவே ஸ்ட்ரக்கப் ஆயிருந்தோம். ஸோ அதனால கொஞ்சம் வாய்ஸில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் தெரியலாம், அதனால அதுக்கெலாம் ரொம்பவே சாரி. நெக்ஸ்ட் நம்மளோட சேனலில் ஈதோட ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் பேக் டு பேக் நம்ம வந்து செலிப்ரேஷன் விலாக்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் பண்ணுவோம். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.